Hello all, welcome to the video. I am Dr. M. Nithya, Assistant Professor, Department of Commerce, Dr. SNS Rajalakshmi College of Arts and Science. Today we are going to discuss about case study method of Indian population and its impact on Indian poverty system. Our students Soumya Narayanan and Tamil Selvi will explain the case study about the system. Greetings to everyone. I am Tamil Selvi. நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா டேக்ஸ் எப்படி பீப்புள்ஸ்ட்டு இம்பேக்ட் பண்ணுது அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்தியாவில் டேக்ஸ் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் பிரச்சனை இல்லை, அது இன்கம் இந்த அளவில் இருந்தால் தான் பே பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி இல்லை, எல்லாருமே பே பண்ணுறோம். ஸோ அதனால் ஏற்கனவே பவர்ட்டி லைனில் இருப்பாங்க அண்ட் அந்த மாதிரி பீப்புள்ஸ் இன்னும் கீழே போயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பிலோ பவர்ட்டி லைனுக்கு கீழே வந்துடுவாங்க. அது எப்படின்னா இந்தியாவில் இப்போவே டேக்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்கம் வரவங்க அவங்களால பே பண்ணிவிட்டு அவங்களோட ஃபுட் அண்ட் பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும். ஆனால் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களும் சரி, அந்த இன்கம் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு அந்த பேசிக் நீட்ஸ் வாங்கணுன்னாலே பிரச்சனையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஹை கிளாஸில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணுன்னா அவங்க தினம் கூட வாங்கிக்குவாங்க. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வாங்கணுன்னாலே அது யோசிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். டேக்ஸ் இப்போ அதிகமாக எப்படி இதாகிட்டுருக்கு அண்ட் இது இன்ஃப்ளேஷனையும் க்ரியேட் பண்ணும். இதனால் பீப்புள்ஸ் இப்போது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றவங்க அண்ட் தென் 2 வேளையாக மாறும். அதுக்கப்புறம் அதுவே போயிட்டு 2 days ஒன்ஸ் அண்ட் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி மாறிட்டே வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ்னால் பீப்புள்ஸ்னால் இது ஸ்ட்ராவேஷனுக்கும் அவங்களுக்கு லீட் பண்ணும். நான் சௌமியானன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இவங்க சொன்னது டேக்ஸ் எப்படி ஒரு எக்கனாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இதோட அடிஷ்னல் பாயிண்ட்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, பாவர்ட்டி எப்படி க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னா நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு. ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் பேசிக்காக 3 நீட்ஸ் தேவை கண்டிப்பாக. ஸோ அது என்னன்னா எஜுகேஷன், ஹெல்த்து அண்டு ட்ரெயின். இந்த 3 தான் ஒரு ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண வைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் கேர் அந்த ரெண்டுமே தான் அசெட் ஆஃப் தி நேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் வைஸ் பார்க்கும்போது எல்லாம் ஓகேனாலும், பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜில் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகிருக்கலாம். அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க நினச்ச ஜாப்னு போகிறதில்ல அண்ட் 10,000 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க எம்ப்ளாய்டாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது. எஜுகேஷன்னால உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்ன கிடைக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல்லையும் இருக்குது, அர்பன்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த இது பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது சில பேர் பாவர்ட்டி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்தராக எதுவும் சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க இன்னும் கீழே போயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷனுக்கு பேஸ்ட் ஆன் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் கேர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது 2 அசெட்னா, ஸோ அந்த எஜுகேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு நீங்கள் கொடுத்த சிலபஸ் படித்து எல்லாம் படித்தேன், பட் ஆனால் எனக்கு வேலை கிடைக்குதுன்னா அது காரணம் அவங்களோட ஸ்கில்லாக இருக்கும். அந்த ஸ்கில்லாக அவன் டெவலப் பண்ணாமல் இருக்கனால அவனுக்கு எப்படி வேலை கிடைக்காமல் இருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம பாவர்ட்டி பேஸில் சேரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை ஒரு வேலை செஞ்சாலும் அவனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ராமன் ஒரு பையன் இருக்கான்னா அவனுக்கு அரௌண்ட் ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ். அவன் தான் எல்லாமே சம்பாதிக்கலாம். அவன் சம்பாதிக்கிற பெர் மந்த் வெறும் 350 rupees தானா. அவன் பிலோ பாவர்ட்டி லைன் தான் அவங்க இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் சிவான் இன்னொருத்தவன் இருக்கான். அவன் ஒரு 3 மெம்பர்ஸோடு இருக்கான். பட் அவனுக்கு வேலை ஃபிக்ஸடானது. ஸோ அது எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்லை. மேபி போச்சுன்னா ஒரு ஸ்டேஜ் அப்போ தான் போகுது, ப்ரொமோஷன் மாதிரி தான் போகுது, வேலை தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஈவன் இவங்கெல்லாம் டேக்ஸ் பேயர்ஸ் அப்படில தான் வருவாங்க. பட் கிராம் நான் டேக்ஸ் பேயர் ஆகிடுவாங்க. நான் டேக்ஸ் பேயர்ஸ் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் லைக் பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க, பாவர்ட்டியில் இருக்கிறவங்க நான் டேக்ஸ் பேசுவாங்க. ஈவன் அந்த ரோட்டில் இருக்கிறவங்க பேசிக் நீட்ஸ்க்கு அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஆர் இந்த ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னு தெரியாதவங்க அவங்க எல்லாமே நான் டேக்ஸ் பேயர்ஸ் தான். அண்ட் ஈவன்ஸ்லி இந்த எஜுகேஷன், மெடிக்கல் அண்ட் ட்ரைனிங் இது எல்லாமே ஈக்குவலாக எல்லாருக்கும் போய் சேர்றோம் இல்லை, அது போய் சேர்றது இல்லை. அண்ட் இந்த கவர்மெண்ட் இது எந்த அளவுக்கு பார்த்துருக்குன்னு தெரியல. அண்ட் ஸ்டில் நான் டேக்ஸ் பேயர்ஸ்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த
ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் அதர் எக்ஸெட்ரா அவங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ் செஞ்சு அவங்க குழந்தைகள். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்எஜுகேட்டட் அண்ட் அவங்க எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரியல. அண்ட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் டு தட். ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷன் பண்ணுறேன்னா டேக்ஸ் பேயர்ஸாக மாறணும். ஸோ அதுக்கு நான் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கீம்ஸ் வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்கு மட்டும் சொல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸுக்கும் எடுத்து அவங்களுக்குன்னு அது சொல்லணும். ஸோ அப்படி சொன்னாங்கன்னா எக்கனாமி இன்னும் பூஸ்ட் ஆகும். அண்ட் டேக்ஸ் பேயர்ஸ் சேர்ந்து டேக்ஸ் கட்டினாங்கன்னா எக்கனாமி வந்து டெவலப்ட் எக்கனாமியாக வந்து சேர்ந்தோம். ஸோ நம்ம லீடிங் ஆகிடும். தேங்க்யூ.